ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 60. சுமந்திரன் சொற்களை கேட்ட கௌசல்யை வருந்துதலும் அவளை சுமந்திரன் தேற்றுதலும். பிறகு கௌசல்யை பூதாவேசம் கொண்டவள் போல் பூமியில் அடிக்கடி விழுந்து புலம்பியபடி சுமந்திரனை நோக்கி, ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் எங்கே இருக்கின்றனர்? அவர்களை பிரிந்து இனி ஒரு க்ஷண காலமும் நான் பிழைத்திருக்க மாட்டேன். நீ சீக்கிரமாக தேரை திருப்பி என்னை தண்டகாரண்யத்திற்கு கொண்டு போ என்றனள். சுமந்திரன் அவளை சமாதானப்படுத்தி, தாயே, நீ உன்னுடைய சோகங்களை மறந்து மனநிலையை மாற்றிக்கொள்வாயாக. ராமாதிகள் மனதில் மிகவும் சந்தோஷத்துடன் தர்மம் தவறாமல் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செல்லும் போதே நான் இதை கண்ணுற்றேன். இடைவழிகளில் உள்ள அபூர்வமான இயற்கை தோற்றங்களை பற்றியும் நகரங்களை பற்றியும் சீதை ராமலட்சுமணர்களை சந்தோஷத்தோடு வினவுவாள். அவர்களும் அவற்றின் பெயர்களை கூறுவார்கள். அவர்களுக்கு வருத்தம் என்பதே சிறிதும் இல்லை. சீதை கைகேயை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாள். அது எனக்கு ஞாபகத்திற்கு வரவில்லை. அவள் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் மிகவும் சந்தோஷமாய் வனவாசம் செய்கிறாள். பித்ருவாக்கிய பரிபாலனம் என்கிற ராமனது சிறந்த விரதம் உலகத்தில் எங்கும் நீடு புகழாக விளங்கி வர போகின்றது. ராமனது கீர்த்தியும் பிரதாபமும் இவ்வுலகில் ஊழிதோறு ஊழி மறையாது மலைந்து விளங்கப் போகின்றன. அவனை பற்றி இனி நீ வருத்தப்படவே கூடாது என்று பல கூறி தேற்றினன். இப்படி சமாதானப்படுத்தப்பட்ட கௌசல்யை சற்று மனசாந்தி அடைந்த போதிலும் ராமனை மறக்க மாட்டாதவளாய், என் அப்பனே ராமா என்று ஓயாமல் புலம்பிக் கொண்டே இருந்தனள். ராமன் 15ஆம் வருஷத்தில் திரும்பி இவ்விடத்திற்கு வருவாயினும் பரதன் தன் கையில் உள்ள ராஜ்யத்தையும் ஐஸ்வர்யங்களையும் ராமனுக்கு விட்டுவிடுவான் என்று எனக்கு தோன்றவில்லை. ஒரு பெரும் புலியானது மற்றொரு மிருகம் தின்று மிகுந்த உணவை ஒருபோதும் தின்னாது. அதுபோல் ராமனும் புருஷர்களில் பெரும் புலி போல் மேன்மையுற்றவன் ஆகையால் பரதன் அனுபவித்த ராஜ்யத்தை ஒரு கால் பரதனே கொடுக்க இசைந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள மாட்டான் என்பது திண்ணம். ராமன் கோபம் கொண்டிருப்பானாயின் இப்படிப்பட்ட அவமானத்தை அவன் அடைந்தே இருக்க மாட்டான். உலகமெல்லாம் ஒன்று கூடி எதிர்த்து வரினும் அவனை வெல்ல ஒருவராலும் முடியாது. சந்திர சூரியர்களோடும் நட்சத்திரங்களோடும் கூடிய ஆகாயத்தை ஆயினும் ஸ்வர்கலோகத்தை ஆயினும் நினைத்த மாத்திரத்தில் அறுத்து தள்ளிவிடக்கூடிய சக்தி அவனுக்கு உண்டு. ஆயினும் தந்தை என்கிற கௌரவத்தினாலும் உன் வாக்கை மெய்ப்படுத்த வேண்டும் என்கிற தர்ம நினைவாலும் உனக்கு அடங்கி அவன் காடு சென்றான். அந்த தர்மாத்மாவை நீ வனம் செல்ல அனுமதித்தது முற்றிலும் அநீதியாகும். உனக்கு சனாதன தர்ம நிஷ்டை என்பது அடியோடு இல்லை. அரசனே, மாதருக்கு முக்கியமான கதி தன் கணவனே. 2வது புகலிடம் புதல்வனாவான். 3வது கதி பந்துக்கள். இனி 4வதான புகழ் உலகிலேயே இல்லை. இம்மூன்று கதிகளில் முதல் கதியாகிய நீ என் சக்கலத்தி வலையின் உட்பட்டவனாகையால் எனக்கு நீ இல்லாதவன் போலவே ஆய்விட்டனை. 2வது கதியான ராமனும் காடு ஏகினன். கணவனை உடையவளாகையால் உன்னை விட்டு நான் ராமனை பின் செல்ல நினைக்கலாகாது. தவிர என் உறவினர்கள் தூர தேசத்தில் இருக்கிறார்கள். ஆகையால் அவர்களாலும் இப்பொழுது எனக்கு பிரயோஜனம் இல்லை. எல்லா விதத்திலும் நீ என்னை பாழாக்கி விட்டனை. உன்னையும் உன் மந்திரிகளையும் பாழாக்கி கொண்டனை. பட்டணத்து ஜனங்களையும் நாசமாக்கி விட்டனை. என் மகனை துரோகம் செய்தனை. எவர் எப்படியானால் உனக்கென்ன? உன் அருமை புதல்வனான பரதனும் ஆசை நாயகியான கைகேயும் சந்தோஷமாய் இருக்கிறார்கள் அல்லவா என்று படபடப்புடன் பயங்கரமான வார்த்தைகளை கூற மகாராஜன் மன்னவன் கௌசல்யை சொன்ன ரோஷ வார்த்தைகளை நினைத்து நினைத்து அந்தோ தப்பு காரியம் செய்துவிட்டோம் என்று கழிவிரக்கம் கொண்டு ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ.